உங்களுக்கு தெரியுமா பணக்காரங்க எப்படி ரொம்ப ஈஸியா லட்சத்துல சம்பாதிக்கிறாங்கன்னு? அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்ஸ் உனக்கு தெரியுமா? நீங்க லட்சத்துல சம்பாதிக்கிறது கஷ்டம்னு நினைச்சா அது கஷ்டமாவே போயிரும். ஆனா அதை சம்பாதிக்கிறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு தேவை உன்னோட கான்ஃபிடென்ட், அப்புறம் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ முழுசா பாரு, நீயும் கண்டிப்பா பணக்காரனா வருவ. அதுக்கு நீ என்ன பண்ணணும் சொல்றேன் கேளு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஹைப் கொடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத. ஏன்னா நீ இப்போ கேட்க போற சில வார்த்தைகள் உன் வாழ்க்கைய முழுக்க மாற்றிடும் சக்தி இருக்கு. நீ இப்போ எங்க இருக்கேன்னு முக்கியம் இல்ல, நீ எங்க போகணும் தான் முக்கியம். ஆனா ஒரு கேள்வி, நீ உண்மையாவே சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறியா? அல்ல ஜஸ்ட் சர்வைவ் பண்ணலான்னு நினைக்கிறியா? நம்ம வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நம்ம பிறந்த நாள்ல இல்ல, நம்ம டிசிஷன் எடுக்கிற நாள்ல தான். நீ தினமும் வேலை செய்யற, முயற்சி பண்ற, ஆனா உன் வாழ்க்கை மூவ் ஆகுதா? மாதம் முடிஞ்சா சேலரி வரும், ஆனா அந்த மணி எங்க போகுது? இஎம்ஐ, பில்ஸ், செலவுகள், முடிவில் மீண்டும் ஜீரோ. இதுதான் வாழ்க்கையா? இதுதான் நீ ட்ரீம் பண்ண லைஃபா? ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிச்சு பாரு. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? நீ உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு, நீ நல்லா வாழணும்னு, நீ ஒரு நாள் ப்ரௌடா இருக்கணும்னு. ஆனா அந்த ட்ரீம்காக நீ என்ன பண்ற? நீ ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ற நேரம் யாரோ அதுல பிசினஸ் பில்ட் பண்றாங்க. நீ டைம் வேஸ்ட் பண்ற நேரம் யாரோ ஃபியூச்சர் பில்ட் பண்றாங்க. டிஃபரன்ஸ் எதுல தெரியுமா? ஆக்ஷன்ல. நீ நாளைக்கு பார்க்கலான்னு சொல்ற ஒவ்வொரு நேரமும் உன் ட்ரீம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகுது. நீ இப்போவே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னா உன் லைஃப் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரும். நினைச்சுக்கோ, பணம் இல்லாதது பிரச்சனை இல்ல, பணம் மேனேஜ் பண்ண தெரியாதது தான் பிரச்சனை. நமக்கு யாரும் கத்து கொடுக்கல எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால தான் பல பேர் லைஃப் முழுக்க வேலை செய்றாங்க, ஆனா ரிச் ஆக மாட்டாங்க. நீ அந்த லிஸ்ட்ல இருக்கணுமா? இல்ல பிரேக் பண்ணணுமா? நீ பிரேக் பண்ணணும்னா ஒரு டெசிஷன் எடுக்கணும். நான் சேஞ்ச் ஆகுறேன், நான் க்ரோ ஆகுறேன், நான் ஏர்ன் பண்ணுறேன். நீ நினைச்ச மாதிரி தான் நீ ஆகுற. நீ உன்னை சந்தேகப்பட்டா உலகமே சந்தேகப்படும். நீ உன்னை நம்புனா உலகமே ரெஸ்பெக்ட் பண்ணும். நீயே உன் லைஃப் டிசைட் பண்ற. நீ உன் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணினா உன் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகும். நீ உன் டைம் யூஸ் பண்ணினா உன் லைஃப் பில்ட் ஆகும். நீ உன் மணி இன்வெஸ்ட் பண்ணினா உன் வெல்த் க்ரோ ஆகும். நினைச்சுக்கோ, சக்சஸ் ஒரு நாள் வராது, டெய்லி பில்ட் ஆகும். நீ டெய்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்தா ஒரு நாள் பெரிய ரிசல்ட் வரும். ஒரு ஸ்டோரி சொல்றேன் கேளு. ஒரு அம்மா காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்றாங்க. அவங்க கையில வர்றது பெரிய பணம் இல்ல, ஆனா ஹார்ட்ல ஒரு ட்ரீம் இருக்கு. என் குழந்தை நல்லா வாழணும். அந்த ட்ரீம்காக அவங்க வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. நீ அந்த குழந்தையா? அல்ல அந்த சாக்ரிஃபைஸை வேஸ்ட் பண்றவனா? ஒரு நாள் அந்த குழந்தை டிசிஷன் எடுத்தான். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், மணி சேவ் பண்ணுவேன், லைஃப் சேஞ்ச் பண்ணுவேன். அவன் ஸ்ட்ரகிள் பண்ணா, ஃபெயில் ஆனா, மீண்டும் முயற்சி பண்ணா. இன்று அவன் வேலை பார்க்கறவன் இல்ல, வேலை கொடுக்கறவன். டிஃபரன்ஸ் என்ன? டிசிஷன். நீயும் அதே டிசிஷன் எடுக்கலாம். நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணலன்னா நாளை ரிக்ரெட் தான் இருக்கும். அந்த நாள்ல ஆரம்பிச்சிருக்கலாமே, அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாமே. இந்த லாமேன்னு சொல்ற வாழ்க்கை வேண்டானா இப்போவே ஆக்ஷன் எடு. நீ விழுந்தா யாரும் வந்து தூக்க மாட்டாங்க, நீயே எழுந்துக்கணும். நீ தோத்தா யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, நீயே உன்னை புஷ் பண்ணணும். அதுதான் ரியல் லைஃப். நினைச்சுக்கோ, சான்ஸ் வராது, கிரியேட் பண்ணணும். சக்சஸ் வராது, பிடிக்கணும். ட்ரீம் வராது, சேஸ் பண்ணணும். நீ வீக் இல்ல, நீ லேட் இல்ல, நீ ஃபெயிலியர் இல்ல, நீ ரெடி இல்ல. இப்போ ரெடி ஆகு. இந்த செகண்ட்ல ஒரு டிசிஷன் எடு. நான் என் வாழ்க்கைய மாத்துறேன், நான் என் குடும்பத்தை உயர்த்துறேன், நான் பணக்காரன் ஆகுறேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் ஜஸ்ட் மோட்டிவேஷன் ஃபீல் பண்ணிட்டு போகாத, ஆக்ஷன் எடு. ஏன்னா மோட்டிவேஷன் உன்னை ஸ்டார்ட் பண்ணும், ஆனா ஆக்ஷன் தான் உன்னை ஃபினிஷ் லைனுக்கு கொண்டு போகும். ஒரு நாள் நீ வெற்றி அடைந்த பிறகு இன்றைய இந்த மோமெண்ட் உன் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட்னு நீயே சொல்லுவ. அந்த நாளுக்காக இன்று சாக்ரிஃபைஸ் பண்ணு, அந்த ஃபியூச்சருக்காக இன்று ஒர்க் பண்ணு, அந்த சக்சஸுக்காக இன்று ஸ்ட்ரகிள் பண்ணு. நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டாங்க, நீயே வரணும். நீயே ஹீரோ ஆகணும். 1,00,000 சம்பாதிக்க முடியுமா? இந்த கேள்வி உன் மனசுல ஒரு நாளாவது வந்திருக்கும். ஆனா அதுக்கு ஆன்சர் சிம்பிளா ஒரு ஆம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஈஸி இல்ல, ஆனா இம்பாசிபிளியும் இல்ல. ஒரு பையன் இருந்தான்.
அவன் லைஃப் நார்மல் இல்ல, ஸ்ட்ரகிள்ஃபுல். அவன் வீட்ல மணி ப்ராப்ளம். அவன் பேரண்ட்ஸ் தினமும் வேலை பண்றாங்க, ஆனா அந்த இன்கம் ஃபேமிலிக்கு போத்தாது. அவன் அந்த சிச்சுவேஷன்ல வளர்ந்தான். ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல இருந்து வீடு வந்தான். அவன் அம்மா டயர்டா உட்காந்துருந்தாங்க. அவன் கேட்டான், என்ன ஆச்சு? அவங்க சிரிச்சாங்க. எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த சிரிப்பு ஃபேக். அந்த நாள் அவன் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அவன் அந்த இரவு தூங்கல. அவன் யோசிச்சான், நான் இப்படிதான் இருக்கணுமா? என் ஃபேமிலி இப்படிதான் கஷ்டப்படணுமா? அந்த கேள்வி அவனை அமைதியா விடல. அவன் ஒரு டெசிஷன் எடுத்தான். நான் ஏர்ன் பண்ணணும், நான் சேஞ்ச் ஆகணும். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவனிடம் மணி இல்ல, ஸ்கில்ஸ் இல்ல, சப்போர்ட் இல்ல. இருந்தது ஒரு ஃபோன் மட்டும். அந்த ஃபோன் தான் அவனுக்கு லைஃப் சேஞ்ச் பண்ணும் டூல் ஆனது. அவன் யூடியூப் ஓபன் பண்ணான். ஃப்ரீயா கத்துக்க ஆரம்பிச்சான். வீடியோ எடிட்டிங், டிசைன், கான்டென்ட். ஃபர்ஸ்ட்ல ஒன்னும் புரியல, ஆனா அவன் ஸ்டாப் பண்ணல. டெய்லி 1 அவர், 2 அவர், 3 அவர் அவன் முயற்சி பண்ணான். ஒரு நாள் அவன் ஃபர்ஸ்ட் ஒர்க் கிடைச்சது, 100 ரூபா. அவன் அந்த 100 ரூபாய பார்த்து ஸ்மைல் பண்ணான். அது மணி இல்ல, அது கான்ஃபிடன்ஸ். அவன் ஸ்டாப் பண்ணல. 100 ரூபாய் முதல் 300 ரூபாய், 300 ரூபாய் முதல் 500 ரூபாய், 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய். அவன் ஸ்லோவா க்ரோ ஆனான். ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஜோக் பண்ணாங்க, இதுல என்ன ஃபியூச்சர்? அவன் ரிப்ளை பண்ணல. அவன் ஒர்க் பண்ணான். ஒரு நாள் அவன் 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணான். அவன் அந்த மணிய அவன் அம்மாவுக்கு கொடுத்தான். அவங்க கண்ணீர் விட்டாங்க. அது பெயின் கண்ணீர் இல்ல, ப்ரவுட் கண்ணீர். அந்த நாள் அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆனான். அவன் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணான். நேரம் வேஸ்ட் பண்ணல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணான். அவன் ஃபோக்கஸ்ஃபுல். மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அவன் ஏர்னிங்ஸ் செக் பண்ணான். 1,00,000 ரூபாய். அவன் சைலண்டா இருந்தான். அவ கண்ணீர் வந்தது. அவன் நினைச்சான், நான் முடிச்சிட்டேன். அவன் அந்த நாள்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், ஆனா அதுக்கு எஃபர்ட் வேணும், பேஷன்ஸ் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். நீ இப்போ இந்த வீடியோ பார்க்குற, நீயும் அந்த பையன்தான். டிஃபரன்ஸ் என்ன? அவன் ஸ்டார்ட் பண்ணா, நீ இன்னும் வெயிட் பண்ணுற. அவன் ட்ரை பண்ணா, நீ இன்னும் டவுட் பண்ணுற. அவன் ஆக்ஷன் எடுத்தா, நீ இன்னும் பிளான் பண்ணுற. நினைச்சுக்கோ, 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க மிராக்கிள் வேண்டாம். டெய்லி ஸ்மால் எஃபர்ட் போதும். 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், ஸ்டெப் பை ஸ்டெப், டே பை டே நீ ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவ. இப்போ ஒரு டிசிஷன் எடு. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் ஏர்ன் பண்ணுறேன், முயற்சி பண்ணு. அடுத்த 3 மாசத்துல டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்த 6 மாசத்துல மணி க்ரோ ஆகும். அடுத்த 1 வருஷத்துல நீயும் ஒரு பணக்காரன். நீ நிச்சயம் வெற்றி பெறுவ. அதுக்கு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். Want to earn money and change your life? Start today. Support this channel and grow with me.